ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு பணி மத்திய தொல்லியல் துறை ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் இன் தமிழ்நாடுல வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதாவது கான்ஸ்டியூஷனில் பகுதி 4, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசு வந்து மக்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 49 என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் ஷுட் ப்ரொடெக்ட் எவரி மான்யூமெண்ட் பிளேஸ் ஹிஸ்டாரிக் அண்ட் ஆர்டிஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ். அதாவது பழங்கால பொருட்களை என்ன பண்ணணும், கண்டிப்பாக அரசு வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல். ஸோ அது பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதற்காக தான் 1958ஆம் ஆண்டு ஏன்ஷியன் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம பழங்கால பொருட்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. இதனுடைய ஹிஸ்டாரிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா முதலாக 1861ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இங்கே இருக்கும்போது தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டைம்லேயே நிறைய அந்த தொல்லியல் பொருட்கள் கிடைக்க பெற்றதுனால முதலாக அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற டைரக்டர் தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த சட்டத்தின் கீழ் இவங்க வந்து அந்த எக்ஸ்கவேஷனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1904ஆம் ஆண்டு ஏன்ஷியன் மான்யூமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்ததான் 1958ஆம் ஆண்டு அதை பாதுகாப்பதற்கான சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கான ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1959ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கும். பழங்கால நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் இடங்கள் மற்றும் எச்சங்கள் விதிகளின் கீழே தான் இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கும். ஸ்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து 1961ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. ஸோ ஸ்டேட்ஸில் ஏதாவது எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அமைப்புக்கிட்ட என்ன பண்ணால் ஒப்புதல் வாங்கி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அதற்கான ஒப்புதலை தான் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய தொல்லியல் துறை வந்து வழங்கி இருக்காங்க.